பிஸ்னஸில் ஒரு ரியல் டைம் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கேரளா ஃப்ரெண்டு. நானும் அவனும் ஒரே ஆஃபீஸ்லாம் வேலை பார்த்தோம். அவன் ஒரு 10 to 15 lakhs கிட்ட சேர்த்து வச்சுட்டான். சேர்த்து வச்சு என்ன பண்ணால், அவருக்கு இந்த கேமரானா ரொம்ப பிடிக்கும். இனிமேல் என்னோட பேஷனை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட இன்ஸ்டாகிராம், அப்புறம் அவன் எடுத்த வீடியோலாம் எடுத்து சூப்பராக எடுத்திருப்பான். எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்புறம் அவன் என்ன பண்ணான், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு மேரேஜ்லாம் ஆகிடுச்சு. மேரேஜ்லாம் ஆகி அவனுக்கு ஒரு பொன் குழந்தெல்லாம் இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணான், என் பேஷன் தான் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லி பேஷன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பையன் கேமராலாம் வாங்கி போயிட்டான். சரி நல்லா இருக்கட்டும். நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டே இல்லை. ஒரு 6 months to 1 year கான்டாக்டே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அவன் எனக்கே ஃபோன் அடித்தான். ஏதாவது வேலை இருந்தால் சொல்டா அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை. பிஸ்னஸ் செட் ஆகுது 5 வருஷம் ஆகுமாங்க. சில பேர் எடுத்தோடனே ஹிட் ஆக மாட்டாங்க. ஆனால் வீட்டில் அவனுக்கு ப்ரெஷர் இருக்கும். அவன் ஒய்ஃப் ப்ரெஷர் இருக்கும். ப்ளஸ் அவங்க அப்பா அம்மா ப்ரெஷர்லாம் இருக்கும். ஏன்னா பொன் குழந்தை இருக்குது, நீ இப்படி போனால் பிஸ்னஸில் ஒழுங்காக இருக்க வேலையை விட்டா பற்றியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கும். அது வந்து ரியல் டைமாக இருக்கும். இதே மூவியில் எப்படி தெரியுமா இருக்கும், மூவியில் வேறு மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ரியல் டைமில் லைஃபு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் எங்கள் கூட தான் வேலை பார்த்துட்ருக்காரு. எங்கள் கூடனா என் கூட இல்லை, அவர் இப்போ வேறு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அதை விட நல்ல பேக்கேஜில் கம்முன்னு நின்று வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டு ஹீ இஸ் லிவிங் இஸ் பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் அவர் அந்த கேமரா என்ன பண்ண நானும் கேட்டேன். கேமராலாம் விற்றுட்டாராம். எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போது ஆஸ் எ காமன் மேனாக உட்காந்து ஐடியில் வேலை பார்த்துட்ருக்காரு என்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் லைஃப் இருக்கும்ப்பா. இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆவீங்க. பட் யூ ஷுட் திங்க் காமன் சென்ஸ். ஒரு காமன் மேனாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஒரே செட் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்கள் அப்படியே மேலேயே பார்க்குறீங்க. கொஞ்சம் கீழேயும் பாருங்கப்பா. கீழேயும் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றதை. பை.